ஹாய் விவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா கலிய பெருமாள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிபிராஜ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இன்னும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குளம் முருகதாஸ், கஜராஜ் சார், அப்புறம் குட் பேட் அக்லிக்கு அப்புறம் இந்த படம் வந்து இந்த படம் போய் தேட்டரில் போய் பார்க்கலாமா தெரியாது அப்படின்னு ரொம்ப ஜென்யூனாக சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அது வந்து ஒரு பைபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஒரு பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடக்கும். அந்த கொலைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. பிளான் பண்ணி கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு கேஸையும் வந்து இவர் விசாரிப்பார். அப்புறம் அந்த பஸ்ஸில் வந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து ஒரு கொலை நடக்கும். அந்த கொலைக்கும் இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி சிபிராஜ் வந்து சந்தேகப்பட்டு அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து என்கொயரி பண்ணியிருப்பாங்க. அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க தான் யாரோ வந்து இந்த கொலையை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பஸ்ஸில் இருக்கிறவங்க இறக்கி ஸ்டேஷனில் போயிட்டு கொலை என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது வந்து ஒரு இந்த கேஸ் என்கொயரி பண்ண வெளியில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் நடக்குது. அவர் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பம்ப் போடுறாங்க, என்கொயரி பண்ண விடாமல் தடுக்கிறாங்க. அவர் வெளியில் போகும்போது அவரை வந்து ஃபாலோ பண்ணி ஆளுங்க வந்து அவரை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அங்கெல்லாம் வந்து சில ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் மீறி இவர் இந்த கேஸை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறாரு, கேஸை வந்து எப்படி முடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து இது கதை வந்து போயிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை கடத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 பையனை வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறாங்க. இந்த ரெண்டு கேஸையும் எப்படி கனெக்ட் பண்ணி இவர் வந்து எப்படி யார் குற்றவாளி அப்படின்றது கண்டு இதெல்லாம் யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்கொயரியில் வந்து ஒரு டீப் என்கொயரி வந்து போயிட்டே இருக்கும். ஒரு பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாரையுமே விசாரிச்சுட்டே இருக்கும்போது யாருமே வந்து நிறைய பேர் மேலே சந்தேகம் வரும். அவங்க எல்லாருமே வந்து குற்றவாளி மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அவங்க குற்றவாளி இல்லை. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்விஸ்ட் மாதிரி காட்டுவாங்க. நல்ல ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். வெளியில் குற்றவாளி வந்து வெளியில இருந்து இந்த மர்டரெல்லாம் வந்து பண்ண வச்சிருப்பாரு அவர் சுயநலத்துக்காக. அந்த குற்றவாளி யார், அந்த அக்யூஸ்ட் யார், கடைசியில் அவர் கண்டுபிடிச்சாரா, ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட வந்து கதை. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு த்ரில்லிங்காகவே போகும். இந்த கேஸ் என்கொயரி வந்து போயிட்டே இருக்கும். இந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிகிட்டே இருப்பார். யார் 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 அந்த பொண்ணை கடத்துறாங்க, எதுக்கு அந்த பொண்ணை கடத்திட்டு இவருக்கு வந்து ஃபோனில் த்ரெட்டனிங்லாம் வரும், முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த குரூப் யார், அப்புறம் இந்த பஸ்ஸில் பண்ணதும் பஸ்ஸில் வந்து அந்த பையனை கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த மார்ச்சரியில் அவனோட பாடியை வந்து கடத்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து யார் பண்ணுறது, அப்புறம் அந்த அக்யூஸ்ட் கண்டுபிடிக்கும் போது ஸ்டேஷன்லேயே ஒரு அக்யூஸ்ட் வந்து ஷூட் பண்ணுவார். இதெல்லாம் யார் ஃப்ரேம் பண்ணது அப்படின்றது இவர் தேடி வந்து என்கொயரி பண்ணி போயிட்டே இருப்பார். ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து நல்லா உங்களுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். அடுத்தடுத்து நிறைய மலையாள படம்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய போலீஸ் என்கொயரி படம்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தமிழ்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துருக்கீங்க. சிபிராஜ் இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் பண்ணுறாருன்னும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு பார்க்க வேண்டிய படம் தான் சொல்லுவேன். நல்ல ஒரு த்ரில்லிங் பிடிக்கும் எனக்கு, அந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் படம்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய விருந்துன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து உங்களை உட்கார்ந்த இடத்துலேருந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகும். அடுத்தடுத்து என்ன சீனில் காட்சியில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி சிபிராஜ் ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அவர் வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு போவார். கஜராஜ் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வரார், இவர் இன்ஸ்பெக்டராக வருவார். இவர் வந்து அடுத்த நாள் நைட் வந்து மலைக்கு போனால் மலைக்கு போகிறதுக்குள்ள இந்த கேஸை வந்து இவர் வந்து சால்வ் பண்ணணும். அப்படியே ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு ஸ்டோரி தான். நல்ல ஒரு டீப் இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டே இருப்பார் அவர் சிபிராஜ். அவருக்கு சில பல எதிர்ப்புகள்லாம் வரும். நல்லா இருக்கும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் என்ன மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ன்றது ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லுவாங்க. அதையும் வந்து கனெக்ட் ஆகும். எல்லா கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து நல்லா இருக்கும். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அந்த கனெக்டிவிட்டி வந்து நல்லா ஒரு இதுவாக இருக்கும். நல்ல ஒரு கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அதை முடிக்கிற இடம் வந்து அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வில்லன் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அவர் யாருன்னு தெரிய வரும்போதும் அவர் எதனால் பண்ணுறாரு, ஏன் பண்ணுறாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த பொண்ணு ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு கேஸ் ஒரு என்கொயரி பண்ண போய் பஸ்ஸில் வந்து ஒரு மர்டர் நடக்கும். அந்த மர்டர் ஏன் பண்ணாங்க, எல்லாத்துக்குமே ஒரே பர்சன் தான் அப்படின்னும் போது அந்த டைரக்டர் வந்து கொண்டு வந்த அந்த விதம், அந்த ஸ்க்ரீன் பிளே, இது எல்லாமே வந்து நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காமெடி கிடையாது, சாங்ஸ் கிடையாது. ஆனால் இந்த கதைக்கு அது தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சில பேர் வந்து படத்தில் காமெடி இல்லையா, சாங் இல்லையா அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பட் இந்த கதைக்கு வந்து அது தேவையில்லை.
டேரக்டர் தேவையில்லைன்றதுனால தான் ஒரு த்ரில்லிங்காகவே கொண்டு போயிரு. ஒரு த்ரில்லிங் சப்ஜெக்ட் எப்படி எடுத்திருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். அடுத்த என்னன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற விதம் எல்லாமே வந்து நல்லா ஒரு சூப்பராக ஒரு சுவாரஸ்யமாக வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லர் சப்ஜெக்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் வந்து நல்லா ஒரு யதார்த்தமாக இருக்கும். அந்த படத்தில் பெரிய லேக் அந்த மாதிரிலாம் எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸ்டண்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நைட் ஷூட் அந்த சினிமா ஃபோட்டோகிராஃபர் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக எல்லாம் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். அந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.